சுவிசேஷம் 24:30-31. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இங்கே நமக்கு தெரியும், 2 பேர் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே அவர்கள் நடந்து கொண்டு 8 மைல் நடந்து கொண்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு போகும்போது நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 2 பேர் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறோம் பாஸ்டர், அல்லது நீங்கள் தனிமையாக இருக்கலாம், உங்கள் இருதயத்தில் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்தவர். வீட்டிலே நீங்கள் 2 பேர் பேசிக்கொண்டதை ஆண்டவர் கேட்டு இன்றைக்கு உங்களோடு பேச ஆண்டவர் வந்திருக்கிறார். மனதிலே பல ஐயங்கள் இருக்கலாம், பல கேள்விகள், எதிர்காலத்தை குறித்து, நம்பிக்கையற்ற ஒரு நேரத்தை குறித்து, உங்களுடைய துக்கங்களை குறித்து, வாழ்விலே நடந்த துக்கங்கள், இப்படிப்பட்ட கடினமான பாதையில் நான் நடந்து வந்திருக்கிறேன், இதெல்லாம் என்னைக்கு சரியாகும் என்று சொல்லி பலரை நீங்கள் பார்க்குறீங்க. பலர் சந்தோஷமாக இருக்கிறாங்க, உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அல்லது வீட்டிலே நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு வார்த்தையாக பேச வந்திருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை அறிந்து, ஸ்தோத்திரம், உங்கள் இருதயத்தின் பாரங்களை அறிந்து ஆண்டவர் என்று நம்மோடு பேச விரும்புகிறார். 2 பேரோடு பேசி இடைப்பட்டு திடீரென்று அவருடைய கண்களை திறந்தார். இயேசுவை பார்த்தார்கள். பார்த்த உடனே சற்று நேரத்தில் அவர் மறைந்து போய்விட்டார். இயேசுவை பார்க்க முடியுமா? எஸ், we can see, we can feel his presence. அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். ஆமென். காற்றை நம்மால் பார்க்க முடிகிறதா? can we see the air அப்படின்னா we can't see. ஆனால் உணர முடிகிறது. அது காற்று இல்லைன்னா நம்மால் வாழ முடியுமா? we can feel. ஸோ அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். அவர் இல்லை என்றால் நம்மால் வாழவே முடியாது. எப்படி ஏற்றுக்கொள்கிறது? ஏற்றுக்கொள்ளணும். அதான் விசுவாசம். ஃபெய்த்னா என்ன? பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னா உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஆகவே தான் நமக்கு சிலை வழிபாடுகளும் இல்லை. பார்க்காமலேயே என் ஜனம் நம்பணும். ஆமென். ஒரு மனிதனுடைய கண்களை ஆண்டவர் எப்பொழுது திறக்கிறார்? ஏன் திறக்கிறார்? அவர் திறக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல உயிர்த்தெழுந்த நாள் வாசிக்க கேட்போம். 24ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எம்மாவு என்று அழைக்கப்படுகிற ஒரு வில்லேஜ், அதுக்கு அப்படியே நடந்து போகிறாங்க, பொடி நடையா. அன்னைக்கு வெஹிக்கிள்லாம் கிடையாது. அப்போது 2 பேரும் 8 மைல் நடந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் நடைபயணம். அந்த நடைபயணத்தில் இவர்களுக்குள்ள பல ஐயங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், என்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள். கிட்டத்தட்ட உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு ரிசரக்ஷன், ஆஃப்டர் ரிசரக்ஷன் 11 டைம்ஸ் ஆண்டவர் தோன்றி இதோ நான் உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தார். அந்த 11 சம்பவங்களிலே இது 2வது சம்பவம். இந்த எம்மாவூர் சீஷர்கள், இவர்கள் 2 பேரும் 8 மைல், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து பொடிநடையாக நடக்கிறப்ப ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. சிலர் உங்கள் கேள்வி மனசில் இருக்கலாம், எனக்கு ஆண்டவர் தரிசனமாவாரா? எஸ், உங்களுக்கு ஆண்டவர் தன்னை காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ கட்டுக்கதைகளையோ புராணங்களையும் நாம் தியானிக்கவில்லை. இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு சத்திய புஸ்தகம். ஆமென். இதில் கடுகளவும் பொய் இல்லை, எல்லாம் சரித்திர புஸ்தகம். யூ கேன் see the place, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஆண்டவர் பிறந்த இடம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், ரெசரக்ஷன் ஆனது, ஆமீன், கல்லறை எல்லாம் இருக்கிறதுங்க. திறந்த கல்லறையாக இருக்கிறது.
ஸோ ரிசரக்டட் காட், வி ஆர் சர்விங் லிவிங் காட். நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த எம்மாவூர் சீஷர்கள் நடந்து சென்ற பாதை, ஸ்தோத்திரம், கிராமத்துக்கு போகிற பாதை. கவனிங்க, இப்போ என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது கிலேயப்பா. 18ஆம் வசனத்துல கிலேயப்பான்னு போட்டிருக்கு. இன்னொருத்தருடைய பேர் சொல்லப்படலை. கிலேயப்பாவும் இன்னொருத்தரும் 2 பேரும் நடந்து கொண்டு பேசி போறாங்க. இப்போ ஆண்டவர் அவர்களோடு கூட நடக்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா, நம்மோடு கூட வந்து இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு இணைந்து நடக்க ஆண்டவர் விருப்பமுள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம தான் பல நேரங்களில் கையை உதறி விட்டு, இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த கடவுள் எனக்கு வேண்டாம் சொல்லி ஆண்டவரையே உதறி தள்ளி இருக்கிறோம். சோதர பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்ததுக்கு நோக்கம், உங்களோடு கூட ஆண்டவர் நடக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய அன்பை உதறி தள்ளிவிடாதே. கர்த்தர் உன்னோடு நடக்க விரும்புகிறார். நீங்க பல துக்கத்தோடு வந்திருக்கலாம், துயரத்தோடு வந்திருக்கலாம். சோத்திரம், எனக்கு ஆறுதல் படுத்த இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு நடக்க விரும்புகிறார், பேச விரும்புகிறார். 2 பேருடைய கான்வர்சேஷன் ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அவரே சேர்ந்துக்கிறாருங்க. இவங்க ஆண்டவரை கூப்பிடல. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் அநேகர் ஏன் உதாசீனப்படுத்துறாங்கன்னா, இவ்வளோ தூரம் ஃப்ரீடம் கொடுத்துருவார், கம்பல் பண்ணலாம் மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. நீங்க விரும்பினாதான் இந்த ஆண்டவரும் கூட வருவார், விரும்பாவிட்டால் வரமாட்டார். இங்க கூப்பிடல, வாலண்டியரா தன்னார்வமாக வந்து அவர்களோடு தன்னை இணைத்து கொள்கிறார். ஆமென். நீங்க கூப்பிடாமலே வர்றாருன்னா உங்க மேல எவ்வளோ ஆண்டவர் கரிசனையா இருக்கிறார். ஆமென். உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், உங்களுடைய ஏக்கங்கள், மனதில் காணப்படுகிற பல கேள்விகள், குழப்பங்களுக்கு விடை தீர்க்கிற நாள். விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து நடக்கிறவர் நம்மோடு கூட. ஆமென். நான் தனிமையா இருக்கிறேன், என்னோடு யாரும் இல்லைன்னு சொல்லி புலம்பி கொண்டு வந்திருக்கல தேவ பிள்ளையே, உங்களோடு நடக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதே. அல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள், உங்கள் துக்கங்கள், உங்களுடைய ஏக்கங்கள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்து நீ கூப்பிடாமலே உன்னோடு சேர்ந்து நடக்க ஆண்டவர் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் வரவேற்கலாமா? அல்லேலூயா. சேர்ந்து நடக்கிறவர் எதற்காக? நம்மோடு பேச. ஆமென். நம்முடைய உரையாடலை கேட்க. ஒரு தகப்பனுடைய இருந்தங்க, ஃபாதர்ஸ் ஹார்ட். நல்ல கவனிங்க, மழலை குழந்தையுடைய பேச்சை ஒரு பெற்றோர் எவ்வளோ அழகாக ரசித்து கேட்பாங்க. அப்படிதானே? கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். இவங்க பேச மாட்டாங்க. நல்ல சிறந்த பெற்றோர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பிள்ளைகளை பேச விட்டு அப்படியே லிசன் பண்ணுவாங்க. என்ன பேசுகிறான் என் பையன், என் மகன் என்ன பேசுகிறா அப்படின்னு ஆண்டவர் இவங்களோட சேர்ந்து கொண்டு, இவங்க 2 பேரும் என்னத்தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சேர்ந்துட்டு இவங்களுடைய உரையாடல்ல தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கவனிங்க, இப்போ 2 பேர் நடந்து போகிறாங்க. கிலேயப்பா, இன்னொரு பெயர் சொல்லப்படாத இன்னொரு சீஷர். அப்படி நடந்து போகிறப்ப கூட வந்து சேர்ந்துக்கிட்ட அந்த கான்வர்சேஷனில் சேர்ந்து கொண்ட நபர், ஹூ ஆர் யூ அப்படின்னா தெரியல இவங்களுக்கு. இப்போ நீங்கள் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, யார் யா நீ, சம்பந்தமே இல்லாமல் நீ எங்க கூட வந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பேன். பார்த்தீங்களா? இங்கே இயேசுன்னு ஆண்டவர் காமிச்சிக்கல. அதுதான் பியூட்டி. நிறைய நேரத்தில் நீங்கள் யூ கேன் ஃபீல். நான் இப்போ சொல்கிற இந்த சரித்திரத்தை அப்படியே தியானிச்சிங்கன்னா, சில உதவுகிற நண்பர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பார். சில அறிமுகமில்லாதவர்கள் வந்து நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. யார் அவர்கள் என்றால், மறைமுகமாக ஆண்டவரே நம்ம கூட வந்து நடக்கிற தேவன். அல்லேலூயா. யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நேரடியாக வருவாரா? வரமாட்டார். அறியப்படாதவராக, உதவுகிறவராக, உங்களோடு நடக்கிறவராக
சில நேரங்களில் உங்களோடு வந்து இணைந்து கொள்வார். ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், நீங்கள் கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் போயிருப்பீங்க. இனிமேலும் ஆண்டவர் உங்களோடு அறியப்படாத ஒரு நண்பராய், ஒரு தகப்பனை போல உங்களோடு கூட அவர் நடக்க வரவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னை காண்பிக்க மாட்டார், பிரபலப்படுத்துதெல்லாம் கிடையவே கிடையாது. சைலண்ட்டாக தான் ஆண்டவர் கிரியை செய்வார். அவர் மறைக்கப்பட்டவராக இருந்தார். என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். ஒரு கேள்வியை அவரிடத்தில் வைக்கிறார். வாசிக்க கேட்போம். நம்ம இருதயத்தின் பாரத்தை அறியணும்னா நீங்கள் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சிலர்கிட்ட கான்வர்சேஷன், உரையாடல் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அவங்க இருதயத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆண்டவர் இங்கே ஒரு கேள்வியை தொடுக்கிறார். இந்த 2 பேருடைய இருதயத்தில் பேச வச்சு அவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி? வாசிக்கலாம் 17ஆம் அந்த வசனத்தை. இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடு கேட்கிற அருமையான விசாரிக்கிற கேள்வி. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். என்னவென்று கேட்டார். அல்லேலூயா. நீங்க 2 பேரும் இப்படி சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்களே, அது என்னத்தான் அப்படிங்கிறாரு பாரு. ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார், இவங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்கு? துக்கம் இருக்கிறது. இந்த காலை வேளையில உங்க இருதயத்துல துக்கத்தோடு வந்து இங்க அமர்ந்திருக்கலாம். உங்கள் துக்கத்தை அறிந்தவர் நீங்கள் அறியாதவர்களாய் வார்த்தையாய் உங்களோடு கேட்கிறார். நீங்க துக்கமுகமாய் வந்திருப்பது என்ன? நம்ம யாராய்ந்து அறிந்திருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. மனிதர்களுக்கு பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தின் பாரத்தை தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு உங்கள் துக்கத்தை அறிந்தவர்களாய், உங்களை விசாரிக்கிறவர்களாய், ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தெய்வமாய் வந்திருக்கிறார். ஓ மகனே, மகளே, உன் இருதயத்தில் என்ன பாரப்பட்டு வந்திருக்கிறார், என்ன துக்கத்தோடு வந்திருக்கிறார் என்று சொல்லி நமது துக்கங்களை விசாரிக்கிற கர்த்தர் கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் மாமா. சேர்ந்து நடக்க விரும்புகிறவர். ஆமென். 2வது, அறியப்படாத நபராக தான் நம்ம கூட வருவார். நம்மால பார்க்க முடியாது. இவர் இயேசுதானா தெரியாது. அப்படிலாம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார், மறைந்தே இருப்பார்.
மூன்றாவது, நம்மை விசாரிக்கிறவராக வருவார். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை அறிந்தவர், நம்முடைய பாடு வேதனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவர் நம்மோடு கேள்வி கேட்டு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படிங்கிறார் பார். இப்போ கிளையப்பா சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவனாகிய கிலேயொப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். யாராயிருக்கிறீர்? அப்போ பல நேரங்களில் ஆண்டவர் இஸ் லைக் ஸ்ட்ரேஞ்சர். ஆமென். யாருங்க நீங்க எங்களை வந்து விசாரிக்கிறீங்க? பல நேரங்களில் அந்நியராக வெளிப்படுவார். இப்போ சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா? யார்கிட்டயாவது அப்படி கேட்போமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும்னு ஏதாவது கம்பல்சரி இருக்கா? இஸ் இட் எனி கம்பல்சரி? ரொம்ப கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா இல்லை. ஆனால் கிளையப்பா பாருங்க, ஏன் அப்படி பேசுகிறார் அப்படின்னா, என்னத்தான் அந்நியராக வெளிப்பட்டாலும் அவர் ஒரு தகப்பனை போல செயல்படுகிறவர். அல்லேலூயா. தகப்பன்கிட்ட தான் பிள்ளைங்க நல்லா ஷேர் பண்ணுவாங்க, அம்மாட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி தானே? வேறு யார்கிட்டயா ஷேர் பண்ணுவோமா? நல்லா வளர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. யாருங்க நீங்கள்? உங்கள்கிட்ட எதுக்குங்க ஏன் பிரச்சனையை நான் சொல்லணும்? அந்நியராக, ஸ்ட்ரேஞ்சராக, முகமறியாதவர், அறியப்படாதவராக வந்த உங்கள்கிட்ட ஏன் பிரச்சனை எதுக்கு நான் சொல்லணும்? என்னத்தான் அந்நியராக வெளிப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, இடைப்படும் போது நம்மை பிள்ளைகளாக பாவிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கிளையப்பா அந்நியர்னு பார்க்குறான், ஆனால் இருதயம் திறக்கப்பட்டது, ஒரு தகப்பனை போல நடந்ததெல்லாம் ஒப்பிக்கிறார் பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் எவைகள் என்றார். ஆமா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட போட்டு வாங்குவார். அல்லேலூயா. எவைகள்? இவரை பத்தி தான் பேசுறாங்க, உயிர் செலந்த இயேசுவை குறித்து தான் பேசுறாங்க. ஆனா அவர் எவைகள் அப்படிங்கிறார் பாருங்க. அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. இவங்க நல்ல சீசர்கள். வாயை திறந்தா எதை பற்றி தான் பேசுகிறாங்க? இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? நம்ம வாயை திறந்தா எவ்வளோ குறை சொல்கிறோம். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, மனதார சத்தியத்தை பேசுங்கள். இயேசுவே சத்தியம். அல்லேலூயா. இயேசுனுடைய அன்பை இவர்கள் இயேசுனிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாங்க. இயேசு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். என்னை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்களே, பரவாயில்லையே அப்படி சொல்லி இயேசப்பா ரொம்ப இருதயம் குளிர்ந்துருச்சு அவருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை பற்றி கிளியராக சொல்கிறாங்க. கர்த்தரை குறித்து பேசுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டு. அவரையும் இவரையும் குறித்து. பொதுவாக இந்த மனித மனம் ரெண்டை அதிகமாக செய்தான், விமர்சிக்கிறத. கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப விரும்புமா அந்த மனித மனம். எதுவுமே விசாரிக்க மாட்டோம், எடுத்த எடுப்பில் விமர்சித்து தள்ளிடுவோங்க. விமர்சனங்களை நிறுத்து. உன் வாய் ஆண்டவரை பேசட்டும், இயேசுவின் அன்பை பேசட்டும், பிறருக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க உங்க பிரச்சனை. சின்ன பிள்ளையை போல சொல்லலாம், தவறில்லை. ஆனால் ஃபோன் பண்ணி சோத்திரம் உங்களுக்கு தெரிந்த விடத்தில் உங்கள் குடும்ப காரியத்தை ஒப்பிக்கவே கூடாது. ஆமென். கீப் சைலண்ட். நாவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த உலகத்தில் பெரிய கண்ட்ரோல் என்ன அப்படின்னா, சோத்திரம் நாவை அடக்குவது, வார்த்தையை அளந்து பேசுவது. லிமிட்டாக பேசுங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சமாதானமாக இருக்கும். அப்படி பேசினா கூட ஆண்டவரை பற்றி பேசுங்கள். இங்கே பாருங்க, கிளையப்பா நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்றார். அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி அவநம்பிக்கையே சொல்றார், நம்பிக்கையும் சொல்றாரு, அவநம்பிக்கையும் சொல்லுவார். இப்படி யாராவது செய்ய முடியுமா? எப்படிங்க செய்ய முடியும்? முன்பின் தெரியாத ஆளிடத்துல போய் உங்களுடைய அன்பிலீஃபை நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி உங்களை விட்டு கொடுத்து பேசுவீங்களா? அப்படின்னா இல்லை. அவ்வளோ தூரம் ஆண்டவர் அவங்க இருதயத்தை திறக்கிறார். அல்லேலூயா.
திறந்த இருதயமுடையவர்களாய் நம்முடைய மனதின் ஐயங்கள், கேள்விகள், துக்கங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுற இடம் நம்ம இடம் ஜப இடமாக இருக்க வேணும். அல்லேலூயா. மனுஷட்ட சொல்லிடாதீங்க, தூற்றி திரிந்து விடுவார்கள். சோத்திரம். சிலர் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கலாம். மனுஷரை நம்பி சொன்னேங்க, என் அன்பிலீஃப், என்னுடைய நம்பிக்கையெல்லாம் ஷேர் பண்ணேன், வெளியில் போய் என்னை தூற்றி திரிந்து விட்டார்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சோத்திரம். என் அன்பிலீஃப், என்னுடைய பிலீஃப், ஆமேன், இருதயத்தின் துக்கம் எல்லாம் கர்த்தரிடத்துல மாத்திரம் சொல்லுவேன். என்ன தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், கடைசியில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சோத்திரம் இவர்களுக்கு நல்ல ஒரு விடியலை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இவங்க இருதயத்தில் பல கேள்விகள், துக்கம், இருள், அவநம்பிக்கை இதெல்லாம் விலகினது எப்போ அப்படின்னா, ஆண்டவரோடு பேச பேச, ஆண்டவரோடு நடக்க நடக்க நம்முடைய இருள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் காணப்படுற எல்லா இருள் மாறும். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், தேவ சமூகத்தில் கர்த்தரோடு நீங்கள் பேசுகிறீர்கள், நடக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? உங்களுடைய எல்லா மன ஐயம் மாறும். ஓ, கேள்விகள் விலகும், துக்கம் மாறும். அல்லேலூயா. இவங்க பேசி 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 பாருங்க, அவநம்பிக்கையை சொல்றாங்க. என்ன அவநம்பிக்கை? 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரே. யாரு? இயேசுவே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். என்ன அவநம்பிக்கைன்னா, இப்ப இயேசு உயிரோடு தான் இருக்கிறாரா இல்லையா? அவர் எங்க இருக்கிறார்? பெரிய இருதயத்தில் குழப்பம். நாங்கள் ஒன்று எதிர்பார்த்தோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தலைகீழாக நடக்குது. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்? இயேசு இந்த ரோமர்களின் ஆட்சியில் இருந்து எங்களை விடுவித்து ஒரு நல்ல ஒரு சுதந்திர நாடாகிய இஸ்ரேலை எங்களுக்கு தருவார்னு நினச்சோம். அதெல்லாம் பண்ணலைங்க. அவர் வந்தார், இறந்தார், போயிட்டார். இப்போ நாங்கள் இந்த ரோமர்கள் ஆட்சியில கொத்தடிமைகளாக இருக்கிறோமே, அதிகமாக வரி நாங்கள் கட்டுறோமே, இதுல இருந்து யார் எங்களை மீட்பது? யார் விடுவிப்பது? இந்த காலவெளியில நீங்க இயேசுவை சில காரியத்துல நீங்க நம்பி இருக்கலாம், அதெல்லாம் நடக்காம இருக்கலாம். பயப்படாதீங்க. நீங்க நினைப்பதை விட, நீங்கள் நம்புவதை விட அதிகமாக செய்ய வல்லவர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது சரீர விடுதலை வேணும் தான். அதை விட பெரியது ஆத்தும விடுதலை. ஆமென். நம்ம சரீரம், நமக்குள்ள ஒரு இன்னர் மேன் இருக்கிறான், உள்ளான மனிதன். தட் இஸ் பிரஷியஸ். விலையேற பெற்றதான் எது? உள்ளான மனிதன், ஆத்துமா, சோல். அது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அது எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு மரணம் வரும்போது இந்த ஆத்துமா இந்த சரீரத்தை வெளியே போயிடும். இந்த பாடி சரீரத்தை அப்படியே மண்ணிலே புதைச்சிருவாங்க. நாம் செய்த நன்மைகளுக்கு தீமைகளுக்கு உரிய தண்டனை அல்லது பலன்கள் ஆத்மாவுக்கு தான் கிடைக்கும். சரீரத்துக்கு கிடைக்குமா? கிடைக்காது. சரீரம் இந்த மண்ணோட முடிஞ்சிருச்சு. லைஃப் இட் இஸ் ஃபினிஷ்ட். இதுக்கப்புறம் இந்த உள்ள இருந்து செஞ்ச ஆத்மா இருக்கு பாருங்க, அதை மீட்டெடுக்க தான் இயேசு வந்தார். அதை இவங்களுக்கு புரியல. இவங்க நினைச்சாங்க ரோமர் கையிலிருந்து நம்மளை விடுவித்து நல்ல ஃப்ரீயா, வரி கட்டாம, அப்படி ரோமர்களின் அடிமைத்தனத்தை அந்த வரியிலிருந்து விடுவிக்கணும். இப்படிலாம் ட்ரை பண்ணா, இப்படிலாம் செய்யல. அவர் வந்தாரு, இறந்தாரு, போயிட்டாரு. எங்களுக்கு என்ன ஃபியூச்சர் ஹோப்? தேர் இஸ் நோ ஃபியூச்சர் ஹோப். எங்களுக்கு எதிர்கால நம்பிக்கையே இல்லைங்க. மனதிலே புலம்புகிறார்கள். எதிர்காலத்தை தொலைத்தவர்களா நீங்க வந்திருக்கலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா? எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா? கட்டாயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அது விடியலை நோக்கி ஒரு பயணமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
நமக்கு ஒரு விடியல் உண்டு. ஏசப்பா நம்ம கூட வந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு சோத்திரம். இருதயம் கொழுந்து விட்டு எரியும் போது இருதயத்தில் காணப்படுகிற எல்லா இருள் மாறும். விசுவாசிக்கிறேன். நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மால் பார்க்க முடியும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? உனக்கு ஒரு விடியலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எதிர்காலத்தை தொலைத்து வந்திருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார். ஆமென். எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், பயப்படாதீங்க. சூழ்நிலை கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், பயப்படாதீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இருதயத்தில் அவநம்பிக்கை, இருதயத்தில் துக்கம், இருதயத்தில் தனிமை, இயேசு உயிர் தெழுந்தாரா இல்லையா, பல கேள்வி. இப்போ ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றார். ஆமென். கர்த்தர் இப்போது இவ்வளோ நேரம் கிளையப்பாவும் அந்த சீசனும் பேசினது கேட்டார். இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசுவார்? ஆண்டவராகி இயேசுவே இந்த வேதத்திலிருந்து எடுத்து பேசியிருக்கிறாராம். ஆமென். அப்போ நம்ம கையில் இருக்கிற வேதம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? இது ஒரு புஸ்தகமாக நினைக்கக்கூடாது, ஒரு பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள். அல்லேலூயா. ஆண்டவர் இதிலிருந்து பேசணுமா? அவரே பைபிள் தானே. ஆனால் ஆண்டவர் இவர்களுக்கு தன்னை எப்படி விளக்கி காண்பிக்கிறார் பாருங்க, ரொம்ப முக்கியம். 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. டக்குன்னு தன்னை காமிச்சிருக்கலாம். இவர் நான் தான் இயேசு. இவ்வளோ நேரம் நீ சந்தேகப்பட்ட பத்தியா? அப்படிலாம் ஆண்டவர் தன்னை காண்பிக்கல. பல நேரங்களில் அவரை நம்ம பார்க்கவே முடியாது. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவர் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை எவ்வளோ நம்ம நேசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், அதை வாசிக்கணும், யோசிக்கணும். ஆண்டவரே தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம். அவரை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்கிறது அப்படின்னா, ஆமோஸ் 9:12, உபாகமம் 18:15, சங்கீதம் 2:7, சங்கீதம் 16:10, சங்கீதம் 110:1, சங்கீதம் 118 21 முதல் 23 வரை, ஏசாயா 53, தானியேல் 7:13 முதல் 15, ஓசியா 6 முதல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவைகளெல்லாம் ஏசப்பாவுடைய பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ வசனத்தை அந்த பொடிநடையா போற 4 மணி நேர பிரயாணத்தில் ஆண்டவர் அவர்களோடு விளக்கம் அளிக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லா தீர்க்கதரிசனம், ஏசாயா, சங்கீதம், உபாகமம், ஆமோஸ், ஓசியா எல்லாம் விளக்கமாக சொல்லி இங்கெல்லாம் என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வேத வாக்கியங்களின் பிரசங்கம், அது ரொம்ப முக்கியம். ஒரு பிரசங்கத்தில் என்ன இருக்கணும்? வேத வாக்கியங்கள், ஒரு வசனம் இல்லை. அவசரப்பட்டு நீங்கள் ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு டாக்டர் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கினா உடனே உங்கள் அவசரத்துக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்களா? அவசர சிகிச்சை. அப்போ ஆண்டவரை அவசரப்பட்டு பார்க்க முடியுமா? நிறுத்தி நிதானம். ஒரு மனிதனுக்கு அவ்வளோ ப்ரையாரிட்டி. ஒரு வக்கீல்கிட்ட போய் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, ஒரு மருத்துவர்கிட்ட எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம டைம் பார்க்க ஆரம்பிச்சிடும் பாரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தனிமையான நேரத்தில் வெயிட் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பொறுமையோடு நீங்கள் வேத வசனத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் இயேசு உங்களோட வார்த்தையின் மூலம் வெளிப்படுவார். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை காண்பித்து ஆண்டவர் விவரித்து காண்பிக்கிறார். காண்பித்த போது ஆண்டவர் தன்னை எப்படி காண்பிக்கிறார் பாருங்க. உடனே காண்பித்தாரா? இல்ல. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமான எம்மாவூர் கிராமம் பக்கத்துல வந்துருச்சு. இவங்க போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துருச்சு. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். யாராக காண்பித்தார்? ஆண்டவர் அநேக நேரத்தில்
அப்புறம் போகிறவர் போல காண்பிப்பார். ஆண்டவர் இப்போ எப்படிலாம் தன்னை வெளிப்படுத்துவார் சொல்லுங்க? ஆரம்பத்தில் சொல்லலாமா? நம்ம கூட நடந்து கொள்ளுகிறவராக, அந்நியராக, அறியப்படாதவராக, முன்பின் தெரியாதவராக, விசாரிக்கிறவராக, விளக்கமளிக்கிறவராக. இப்போ எப்படி வெளிப்படுகிறார், தன்னை காண்பிக்கிறார்? அப்புறம் போகிறவர் போல. அல்லேலூயா! இவ்வளோ கேரக்டர் இருக்குங்க, இவ்வளோ கேரக்டர் இருக்கு. ஆண்டவரை நம்ம அறிய முடியாது, சர்வ வல்லவரை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போனாங்கன்னா ஏசப்பாவே உதவி செஞ்ச போன மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா! அவரை நம்மளால் பார்க்க முடியாது, சிருஷ்டிகர், நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. இப்போ அப்படியே கிளம்புற மாதிரி போறாரு. இப்போ என்ன நடக்குது? முடித்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், எங்களோட கூட இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சாயங்காலம் ஆயிற்று, சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் போயிற்று, பொழுதும் ஆயிடுச்சு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். நம்ம வீட்டுக்குள்ள ஏசப்பா எப்போ வருவாரு? இஃப் யூ ஆர் ஹம்பிளி ரெக்வெஸ்ட், ஆண்டவரே என் கூட வருவீங்களா அப்படின்னு கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மளை ஆண்டவர் திணிக்க மாட்டார். இயேசுவை ஏற்றுக்கொள் அப்படிலாம் திணிக்க மாட்டாருங்க. நம்மளா வருந்தி, நான் தனிமையாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் கூட வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கை பயணத்தில் பல கேள்விகள், பல துக்கங்கள், மன ஐயங்கள், அநேக சந்தேகத்தில் இருக்கேன், டைலோமால இருக்கேன். இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் நடக்குமா? டைலோமாலே இருக்கிறேன். ஆண்டவரே, நீ வருந்தி அழைத்தால் உன்னோடு கூட தங்குகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா! ஆமென். ஸ்தோத்திரம். அப்புறம் போகிறவ போல இருப்பார். நீங்க வருந்தி ஆண்டவரை அழைங்க, ஆண்டவர் உங்க கூட இருந்து கைட் பண்ணுவார். இப்போ தான் அவரோடு கூட பந்தி இருக்கிறவர்களாக மாறுகிறார். இவ்வளவு நேரம் ஆண்டவர் எப்படி நடந்தார்? கூட நடக்கிறவர், வாக் வித் காட். இப்போ ஆண்டவர் நம்ம அப்படி வருந்தி அழைக்கும் போது நம்மோடு பந்தி இருக்கிறவர்களை ஒருவராக மாறுவார். அல்லேலூயா! இப்போ அப்பத்தை பிட்டு, இப்போ வாசிங்க 30 வசனத்தை வாசிக்கலாம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். மறைஞ்சிருவாருங்க. அவர் எப்பவுமே கூட இருக்கணும்னா நம்முடைய இருதயம் தாழ்ந்த ஒரு சிந்தை உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஆமென். கடலை போல, கடல் எல்லா இன்புட்டும் வாங்கிக்குது பாரு. மழை இன்புட்டு, ஆற்று நீர் எல்லாற்றிலிருந்து வாங்கிக்குது, தன்னை தாழ்த்தி வச்சுக்குது. எவ்வளோ தூரம் தாழ்ந்து இருக்கிறது பாரு. ஆனால் மகா பிரம்மாண்டமாய் காட்சி அளிக்கிறது. பறந்து விரிந்து அத்தனை ஜீவராசிகள் அதற்குள்ள அடைக்கலமா இருக்குன்னா ஒரே ஒரு காரணம், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா! அவரை வருந்தி அழைத்தால் நம்ம கூடவே இருந்து நம்மோடு பந்தி இருப்பார், நமது கண்களை திறப்பார், நாம் அவரை பார்க்க முடியும். ஆண்டவர் எப்படி பார்க்க முடியும்? இந்த வேத வசனத்தின் மூலம் பார்க்க முடியும். அல்லேலூயா! இந்த வேத வாக்கியங்களின் பிரசங்கத்தின் மூலம் ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவரை வருந்தி அழைக்கும் போது நம்மோடு கூட இருந்து நமது கண்களை திறக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! உங்களுடைய மன ஐயங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களோடு நடக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் எங்கள் கண்களை திறக்கும் போது எத்தனை ஆச்சரியம் அப்பா. ஆண்டவரே, அவங்க யோசித்து பார்த்துருப்பாங்க, அந்நியராக எங்களோடு பேசினாரே, எங்களோடு கூட நடந்து வந்த தெய்வம் அல்லவா இவர், எங்களுடைய மனதின் ஐயங்களை மாற்றின தெய்வம் அல்லவா, எங்களுடைய துக்கத்தை மாற்றினவர், எங்களை விசாரித்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு நல்ல விளக்கம் அளித்தவர், எங்களோடு கூட பந்தி இருந்தவர் என்று சொல்லி கண்களை திறந்தபோது எத்தனை அதிகமாயுமை அவர்கள் உணர்ந்திருப்பாங்க சுவாமி. இன்றைக்கும் மன ஐயத்தோடு வந்திருக்கிற உமது பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணப்பட எல்லா இருள் அகலட்டும் ஆண்டவரே. ஒரு விடியலை நோக்கி ஒரு பயணத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த பிரகாசமான ஆண்டவரே ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் சுவாமி. ஒருபோதும் பாரப்படக்கூடாது, ஒருபோதும் பயப்படக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆபத்து நேரத்தில் நீரே எங்களுக்கு துணையாக இருக்கிறீரப்பா. மாறாத பிரசனம் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.